ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சாதகமா இருக்கு. அதனால உங்களுக்கு இது நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 2 கிரகம் இப்ப வக்ர நிவர்த்தி ஆனதுனால, ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்ப வீடு கொடுத்த ஒரு பலமானதுனால உங்க ராசியை அவர் பாக்குறதுனால இங்க நல்ல ஒரு பலமா இருக்கு. இதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சிம்பிளா உங்களுக்கு புரியாத சொல்றேன். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து எடுத்துக்கொண்டு ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தான். இப்ப முன்னாடி போனா நல்ல பலன் கொடுத்துருவாரு, பின்னாடி வந்தா என்ன பலன் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு உங்களுக்கே தெரியும். இப்ப ஒண்ணும் இல்ல, ராசிக்குன்னா ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டை கொடுக்க மாட்டாரு, வருமான பிரச்சனை கொடுப்பாரு, குடும்பத்துல ஒரு கலகத்தை கொடுப்பாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, 2ஆம் இடத்துக்கு பாருங்க, அது 6ஆம் இடம் வரும் பாருங்க. குடும்பம், இடம், பூமி, வண்டி, வாகன செலவு நிறைய இருந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க. தனுசு ராசி இதுலயும் மறுப்பே சொல்ல மாட்டாங்க. பெருங்கொண்ட வழக்கை அவர் சரி பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு இருக்கிற விட பார்க்கிற பார்வைக்கு தான் பலம் உண்டு. அப்ப 11ஆம் இடத்தை பார்க்கறா வழக்குல ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருவாரு. அதனால சொல்றேன். இப்ப வழக்குல ஜெயிக்கிறது, அரசாங்க வேலையில எக்ஸாம் எழுதான் அதுல பாஸ் பண்றது, இது மாதிரி நம்ம நிறைய கொடுப்பாரு. ஏன்னா ஒரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுல முயற்சி வெற்றியை கொடுத்துருவாருங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே இது முக்கியமான பெயர்ச்சி கால பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கால பெயர்ச்சி. எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல இருப்பாரு. நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். புனர்பூச நட்சத்திரத்துல, அதாவது மிதுன ராசியில அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா யோகமா இருந்தால் இப்ப எல்லாமே நிறைய கோடி நன்மைகளை இந்த அடுத்த குரு பயிற்சி வரக்குள்ள கண்டிப்பா எல்லாத்தையுமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. எத்தனை பேர் இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டீங்களோ? ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து வக்ரம், அதாவது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு பகவானும் வக்ரத்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில காட்டக்கூடிய சனி பகவான் தான். இன்னொருத்தருக்கு பணம், பொருள், நகை, திருகுண்ட ஒரு தலைமை பொறுப்புனா குரு பகவான் வேணும். அதனால குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியில யாருக்கெல்லாம் குரு யோகமா இருக்கோ கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா அம்மன் அருளிய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் அந்த தனுசு ராசி. எப்படி கால சக்கரத்தின் 9வது ராசி. பயங்கரமான திறமையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் பாருங்க. எப்போதுமே சரி, குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து எடுத்துக்கொண்டு ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தான். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் தனுசு ராசியை பொறுத்தவரை. தன்மானம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் எல்லாமே நம்ம தனுசு நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நல்லா பாருங்க. 121 நாளுக்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்படி மெயினா பாருங்க, இது ஒரு தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதக பிரகாரம் தசாபதியை பார்த்துட்டு நீங்க பலனுங்க கரெக்டான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு தான் நம்முடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை எல்லாம் கழிக்கக்கூடிய ஒரே கிரகம். குரு பகவான் மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. இப்ப குரு பகவான் பாருங்க, உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. எப்படி உங்களோட ராசிக்கு அவர் தான், 4ஆம் இடத்துக்கு அவர் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசியை பொறுத்தவரை உங்க ராசியில என்ன இருக்குது, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி, நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண மாட்டீங்க, எதுல போகணும் எதுல போகக்கூடாதுன்னா நம்முடைய ராசியை பிரகாரம் உங்களுடைய ராசி அதிபதியை பார்த்தா சொல்ல முடியும். அதே மாதிரி விதிஜாதத்துல லக்கணத்தை வச்சுதான் ஒரு முடிவு சொல்லுவாங்க. நீங்க இப்படிதான் இருப்பீங்க, இந்த பொசிஷன்ல போகணும், இதுல போகக்கூடாது, இதுல போனா நல்லா இருக்கும், அதுல போனா நல்லா இருக்கும். எதை வச்சுன்னா உங்க ஜாதகத்துல லக்கணத்தை வச்சு ஒருத்தருடைய கேரக்டர் நம்ம கெஸ் பண்ணலாம். 1. அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்தை வச்சே உங்களுடைய குணாதிசயத்தை சொல்லலாம். 2. அடுத்து பாத்தீங்கன்னா கூட பிறந்த உறவுகள் எல்லாமே இந்த லக்னத்தை வச்சு நம்ம கரெக்டா சொல்லலாம். அதனாலதான் விதிஜாதத்தை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாங்கன்னா, இப்ப குருபகவான் உங்களுக்கு எந்த இடத்துல 7ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு.
ஆனா அவர் பாருங்க நவம்பர் மாசம் 11ஆம் தேதியிலிருந்து அவர் வக்ரம் ஆனாரு. அப்ப 120 நாள் அவர் வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து போனார். இப்ப முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப முன்னாடி போனா நல்ல பலன் கொடுத்துருவார், பின்னாடி வந்தா என்ன பலன் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு உங்களுக்கே தெரியும். இப்ப ஒண்ணும் இல்ல, ராசிக்குன்னா ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டை கொடுக்க மாட்டாரு, வருமான பிரச்சனை கொடுப்பாரு, குடும்பத்துல ஒரு கலகத்தை கொடுப்பாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, 2ஆம் இடத்துக்கு பாருங்க, அது 6ஆம் இடம் வரும் பாருங்க. குடும்பம், இடம், பூமி, வண்டி, வாகன செலவு நிறைய இருந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க. தனுசு ராசி இதுலயும் மறுப்பே சொல்ல மாட்டாங்க. சொத்துல பிரச்சனை இருக்கு, அப்பா சொத்து அம்மா சொத்துல வில்லங்க இருக்கு, எனக்கு என் மேல கேஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அது புதனுடைய வீட்டுல இருக்கா, இங்க வழக்க காட்டக்கூடிய கிரகமா வரும். இப்போ உடல் ரீதியா நம்ம என்ன பார்த்துக்கலாம், இந்த இதயம் சம்பந்த தொந்தரவுகள், கை காலில் அடிபடுறது, இந்த சுவாச பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இந்த நவம்பர் மாசத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட், ஏதாவது ஒரு சின்ன செலவு நான் பார்த்தேங்க. உடல் ரீதியா தாக்கம் இருந்துச்சு, என் மேல கேஸ் இருக்கு, இடம் பிரச்சனை இருக்கு, எனக்கு பூமி பிரச்சனை இருக்கு, வேலை நிரந்தரமா நல்ல வேலை அனுகூலமா அமைய மாட்டேது, என்னன்னு தெரியல. இது மாதிரி ஒரு நிறைய பேர், ஒரு சில பேர் பாருங்க, குரு பலம் இழந்திருந்தால், அதாவது பாருங்க குரு பலம் இழந்தாலும், அதே மாதிரி சனி பவனும் பலம் இழந்திருந்தாலும் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன். இந்த 2 கிரகம் இப்ப வக்ர நிவர்த்தி ஆனதுனால, ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் சனி பவன் உட்காந்துருக்காரு. நல்லா பாருங்க, குருவுடைய வீட்டுலதான் சனி பவன் உட்காந்துருப்ப வீடு கொடுத்தவரைய பலமானதுனால, உங்க ராசியை அவர் பாக்குறதுனால இங்க நல்ல ஒரு பலமா இருக்கு. இதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சிம்பிளா உங்களுக்கு புரியாத சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப உங்க ராசியை ஒரு குரு பாக்குறாரு, நல்ல பலமாயி பாக்குறாரு. இப்ப நேரா உங்க ராசியை ஸ்ட்ரெயிட்டா கொடுக்குறாரு பார்வை. அப்போ உங்க லக்கணத்துக்கு குரு நல்லா வரா கெட்ட வரா, இதை மட்டும் தான் நீங்க செக் பண்ணணும். இப்ப நீங்க 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். ஆனா நட்சத்திரம் நீங்க சொல்லலாம், ஆனா லக்னம் யாருக்குமே தெரியாது. நம்ம இந்த லக்னத்துல பிறந்தோம்னா அவங்களுடைய பிறந்த நேரம் தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதுக்கு குரு நல்லா வரா கெட்ட வரா, அதுக்கு சனிபாவம் நல்லா வரா கெட்ட வரா, இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. மத்த எதையுமே செக் பண்ண வேணாம். அங்கே நல்லா இருந்தா இப்ப நல்லா இருக்கும், அங்கே பலவீனம் இங்கே பலவீனம் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்கே கஷ்டம்னா கஷ்டம் தான், அங்கே நல்லா இல்லைன்னா நான் கண்டிப்பா நல்லா இருக்காது பலனே. சில பேர் அவங்க பிறந்தது கஷ்டப்பட்டுருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் விதியுடைய அமைப்பு. உடைய லக்னாதிபதி மறைவுல போய் இருந்தா இந்த மாதிரி பலவீனத்தை பார்ப்பீங்க. இப்ப குரு பாருங்க 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாருன்னா அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏதாச்சும் வீடை வாங்க வைக்கணும், இடத்த வாங்க வைக்கணும், வண்டியை வாங்க வைக்கணும், வாகனத்தை வாங்கி வைக்கணும், ஒரு நல்ல செலவு கொடுக்கணும், நல்ல காரியத்தை பண்ண வைக்கணும். இதுதான் அவருடைய வேலை. நல்லா சொல்றேன், குரு நல்லா இருந்தா இதே நல்லா என்ன பண்ணுவார்? செலவு தான் கொடுப்பாரு. இப்ப குரு நல்லா இருந்தா இப்ப வீட்டுல திருமண பேச்சு பேசுவீங்க, வண்டி மாத்தலாம், வாகனத்தை மாத்தலாம். வண்டி நிறைய செலவு வச்சு நான் புதுசா வண்டி வாங்க போறேன், வாகனம் போறேன், சொத்து வாங்க போறேன், அப்பா சொத்துல வில்லங்கத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு, நான் ஒரு பூர்வீக சொத்து இப்போ முடிச்சு போடலாமா, கேஸை நடத்த எடுத்துனா நல்லா ரிசல்ட் வந்துருமா, இப்படிதான் உங்களுடைய மைண்ட் தாட்டை கொண்டு போவாங்க. ஏன்னா அவர் 11ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. பெருங்கொண்ட வழக்கை அவர் சரி பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு இருக்கிற விட பார்க்கிற பார்வைக்கு தான் பலம் உண்டு. அப்ப 11ஆம் இடத்தை பார்க்கறா வழக்குல ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருவாரு. அதனால சொல்றேன், இப்ப வழக்குல ஜெயிக்கிறது, அரசாங்க வேலையில எக்ஸாம் எழுதான் அதுல பாஸ் பண்றது, இது மாதிரி நம்ம என்ன நிறைய கொடுப்பாரு. ஏன்னா அவர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுல முயற்சி வெற்றியை கொடுத்துருவாருங்க. படிப்பு கல்வியெல்லாம் மாணவர்கள் நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும், அரசாங்கம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுத்துருவாரு. அதனால சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சாதகமா இருக்கு, அதனால உங்களுக்கு இது நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுது, வேற ஒண்ணும் கிடையாது. திருமணத்தில் உள்ள தடங்கள், தாமதங்கள், வீடு இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, நிறைய ஒரு நல்ல விஷயம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியதுக்கான அமைப்புகள், கடன் பிரச்சனை சரியாகிறது, வெளிநாட்டு உலகம் நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்ப மாத்தக்கூடிய அமைப்பு அவர் கொடுப்பாரு. 11ஆம் இடத்தை கொடுத்து, 1ஆம் இடத்தை கொடுத்து, 3ஆம் இடத்தை பாக்குறதுனால இவ்வளவு ஒரு நல்ல பலன் இங்க இருக்குது. இப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும், நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. கலைத்துறை, இசைத்துறை, ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. இனிமே எந்த ஒரு கெட்டதுன்னு நான் தனுசு ராசி நான் சொல்ல முடியாது. ஏன்னா குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, சனிபாவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அர்த்தாஷ்டம சனி ஒரு சில பேருக்கு கெட்ட பலன் நிறைய கொடுத்துருக்குங்க. வருமானத்துல ஜாமீன் போட்டு எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதர உறவு, நிறைய தடங்களை பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா குரு பாக்குறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்குலாம் சூப்பரா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு. இப்போ எடுங்க லாட்ரி வேணா எடுத்து பாருங்க. உங்க ஜாதத்துல எந்த ராசியான என்னன்னு பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும். அந்த யோகமான கிரகத்தை பார்த்து அந்த கிழமையில எடுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுலயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு எடுத்தா நல்லா கண்டிப்பா யோகம் உண்டு. உடம்பு பெருசா பாதிக்காது. தாய்மாம உறவு, உங்க சொந்த பந்தங்கள்ட்ட ஒரு நல்ல பேர், அந்தஸ்து, கௌரவங்கள், பட்டம், பதவி, புகழ் எல்லாமே தேடி வரக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா தனுசு ராசி நம்ம எதுவும் கெட்டது சொல்ல முடியல. நிறைய நல்ல விஷயமா சாதகமா இருக்கு. அதனால நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பா தேடி வரும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இனிமேதான் நல்ல ஒரு யோகமே உங்களுக்கு வேலை செய்யும். எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தோம்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, மூல நட்சத்திரம் எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். இவங்ககிட்ட பிடிச்சது எப்படி? தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான திறமையான குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கு. எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். நீங்க மூல நட்சத்திரம் பிறந்துட்டாவே பாருங்க, பயங்கரமான ஒரு
ஒரு விஷயத்த புரிஞ்சக்கூடிய மனப்பக்குவம் இவங்ககிட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க. மூலத்துல பிறந்தவே இந்த மனப்பக்குவம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இது வந்து இவங்களுடைய இயல்பான குணம். இது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். பயப்பட மாட்டாங்க. தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல எதுவுமே எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா உங்கள்ட்ட ஒரு திறமை இருக்கு பாருங்க. அந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்க. அனைவருக்கும் சரி நல்ல ஒரு யோகம் இப்ப கண்டிப்பா தேடி வரும். படிப்போ, கல்வியா, தொழிலா, உத்தியோகமா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நிறைய நல்ல விஷயமா இருக்கு. மருத்துவத்துறையா இருக்கட்டும், கெமிக்கல் துறையா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் நெருப்பு சார்ந்த துறை, இது எல்லாமே நிறைய இந்த யூனிஃபார்ம் சார்ந்த துறை எல்லாமே நீங்க பார்ப்பீங்க மூலத்துல பிறந்தவங்க. இனிமே அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தன லாபம், பொருளாதார வருமானம், இன்கம் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எதுவுமே ஒரு கெட்டதா உங்களுக்கு சொல்ல முடியல. நிறைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால சொல்றேன் மூலத்துல பிறந்தவங்க. அடுத்து இந்த புராணத்துல பிறந்தவங்க பாருங்க, எதுவுமே பாருங்க ரொம்ப ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எல்லாருமே அனுசரிச்சு பிறக்கணும், எல்லாமே கூட நிறைய இருக்கும். யார் இந்த புராணத்துல பிறந்தாவே ரொம்ப நாகரிகம் ரொம்ப பார்ப்பாங்க. எல்லா விஷயத்திலும் பாருங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் இந்த புராணத்துல பிறந்தவங்க. இனிமே நிறைய நிறைய நல்ல விஷயமா உங்களுக்கு வருது பாருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிரபகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டுக்கு போயிடுவாரு. எப்படி 6ஆம் இடத்துக்கு இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களாம் வேலை அமைச்சு கொடுப்பாரு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது. நிறைய ஒரு தடங்களை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இந்த புராணத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு விடுவார். யார் இந்த புராணத்தை பார்த்தவங்க அனைவருக்கும் சொல்றேன். டைமிங் பக்காவா இருக்கும். கெட்டதை மட்டும் நீங்க தயவு செய்து நீங்க சிந்திக்கிறீங்க. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க. தைரியம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் உத்திராடத்துல பிறந்ததாவே. இனிமே நல்ல ஒரு மாற்றம் உத்திராடத்துல பிறந்தவங்க சூப்பரா ஒரு யோகம் தேடி வருது. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், ஒரு தலைமை பொறுப்பு போடு அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். நீதி நேர்மை தாங்க உள்ள பிடிச்ச விஷயமே உத்திராடத்துல பிறந்தவங்க. பிடிச்ச கேரக்டர் இதான். இனிமே எது வந்தாலும் நீங்க தைரியமா இருங்க. உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் உத்திராடத்துல பிறந்தவங்க. வேலையா, தொழிலா, உத்தியோகமா, படிப்பா, கல்வியா எல்லாரையும் நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.